ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு திருக்குறள் அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஓகேவா? இதான் திருக்குறள். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கமும் எவனோ இருக்கு. இப்போ வந்துட்டு அறத்தால வந்துட்டு நம்ம சிறப்பையும் கொடுக்க முடியும், செல்வத்தையும் கொடுக்க முடியும். அதை விட வந்துட்டு நம்ம உயிருக்கு வந்துட்டு வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கும் கூடிய வழி வேற என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. அதை விட உயிருக்கு வந்துட்டு வேற என்ன ஆக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த திருக்குறள். அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஓகேவா? அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை. இப்ப அறத்தை நம்ம பண்றதுனால வர ஆக்கம் இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய ஆக்கமும் நமக்கு கிடையாது. ஆக்கம்னா செல்வமும் கிடையாது. அதே மாதிரி அந்த அறத்தை பண்ணாம மறந்துட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய கேடு வரப்போறது இல்லை. ஓகேவா? அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஓகேவா? அதை மறந்துட்டோம்னா அப்படி அவங்களுக்கு வர கேடு மாதிரி வேற எந்த கேடுமே இல்லை. அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையாவதும் இல்லை, அறநெறியை போட்டாலும் மரத்திலே காட்டிலும் கேடானதும் இல்லை. ஓகேவா? அது ரொம்ப பெரிய கேடு, அதை விட கேடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒள்ளும் வகையான் அறவினை அப்படின்னா என்னன்னா, ஒள்ளும் அப்படின்னா முயற்சி. ஓகேவா? முயற்சி, ஒள்ளும் முயன்ற வரையிலும். இப்போ ஒள்ளும் வகையான அப்படின்னா முயன்ற வரையிலும் அறவினை, சரியா? அறவினை பண்ணணும். எப்படின்னா ஓவாதே அப்படின்னா வந்துட்டு தொடர்ச்சியா இடைவிடாம அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இடைவிடாம செல்லுமா எல்லாம் செயல், எங்கெல்லாம் போறோமோ எல்லா இடத்துலயும் செய்யணும். ஓகேவா? ஒள்ளும் வகையான அறவினை ஓவாதே. இப்போ எப்பவுமே திருக்குறள் படிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 சீரை படிச்சுட்டு அடுத்து 4 சீரை படிக்கணும். ஓகேவா? ஒள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஓகேவா? ஒள்ளும் வகையான முடிஞ்ச வரைக்கும் அறவினைய தொடர்ச்சியா இடைவிடாம செல்லும் வாய் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மாலே முடிந்த வகையில் எல்லாம், முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அரசியல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். ஓகேவா? இதான் அந்த பொருள். இப்ப மனத்துக்கண் வாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. இப்ப நம்ம இந்த திருக்குறள் நல்லா படிச்சிருப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், நம்ம மனசு அறிய வந்துட்டு நம்ம மாசு இல்லாதவங்களா இருந்துட்டோம்னா அதுதான் நமக்கு வந்துட்டு பெரிய விஷயம். அதை தவிர வந்துட்டு வேற எதுவுமே ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் மற்றது எல்லாமே ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. தன் மனத்திடத்து குற்றம் இல்லாதவன் ஆகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும். ஓகேவா? அதுதான் அறம். பிறதெல்லாம் வந்துட்டு ஆரவார தன்மை கொண்டவை. ஓகேவா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மற்றது எல்லாமே வந்துட்டு ஆரவாரம் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல் ஓகேவா கடுஞ்சொல். இந்த 4ஐயும் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாம ஒதுக்கி வச்சிடணும். அதுதான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலுமே இழுக்கா என்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அடுத்து, அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. ஓகேவா? நான் பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாம். அன்றறிவாம், அன்று பண்ணிக்கலாம், அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாது அறம் செய்க, இப்பவே அறத்தை செஞ்சிடணும். மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை.
மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைனா என்னன்னா, பொன்றும்னா அழியிறது. ஓகேவா? நம்ம அழியிற காலத்துல நம்ம செத்தாலும் வந்துட்டு இது நமக்கு துணை இருக்கும். இது அழியாம துணை இருக்கும். அதான் பொன்றா துணை. பொன்றும்னா அழியிற காலத்துல, பொன்றும் கால். பொன்றா துணைன்னா அழியாத துணையா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்றறிவாம் எண்ணாத அறஞ்செய்க, மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. ஓகேவா? அடுத்து அறத்துப்பால். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஓகேவா? அறம் வந்துட்டு எத்தகையதுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட போய் கேட்க வேணாம்னு சொல்றாங்கன்னா, அந்த பல்லக்குல போவாங்கல்ல, உள்ளுக்கார உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டையும் அந்த பல்லக்கு தூக்கிட்டு போவாங்கல்ல, அவங்கள்ட்டையும் வந்துட்டு கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அறத்தாலதான் அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க. இவங்க செய்த அறத்தாலதான் அவங்க பல்லக்குக்குள்ள உட்காந்துருக்காங்க. இவங்க செஞ்ச அறத்தாலதான் அவங்க பல்லக்கு தூக்கிட்டு இருக்காங்க. சோ வந்துட்டு அவங்க கிட்ட போய் அதை கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இதை போய் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? அறத்தாறு அறத்தோட வழி இதுவென வேண்ட வேண்டாம் வேண்டா. சிவிகைனா இங்க பல்லக்கு. ஓகேவா? சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஓகே, சிவிகை பொறுத்தான்னா அதை பொறுத்துக்கிட்டு வர்றாங்கல்ல தூக்கிக்கிட்டு, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஊர்ந்தான்னா அதுல உட்காந்து வர்றாங்க இல்லையா, அவங்க இடையில போய் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம். இந்த இதுல பாருங்க, அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியதில்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். ஓகேவா? அதனால அவங்க 2 பேத்துக்கும் அந்த பயன் தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற சொல்றாங்க. புரியும் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி தூக்கல் பிடிக்கிறேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஓகேவா? அடுத்து, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இப்ப வீழ்நாள் படாமை நன்றாற்றின், இப்ப வீழ்நாள்லாம் வந்துட்டு இப்ப நம்ம செய்ய ஒரு நாள் கூட நான் வந்துட்டு இந்த மாதிரி அறத்தை செய்யாம இருந்தது இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது வந்துட்டு அவங்க வாழ்க்கையில அவங்க இறப்பு அப்படின்ற மீனிங்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க அழியிற காலத்தை தடுக்கிற கல்லா இருக்குமா அது. வீழ்நாள் அடைக்கும் வீழ்நாள் படாமை நன்றாற்றின். வீழ்நாள் படாமைனா ஒரு நாள் கூட படாம வீணாக்காம எல்லா நாளுமே நன்று ஆற்றுறாங்க. ஓகே, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ஓகேவா? அவன் வாழ்நாளோட வழியை அடைக்குமா. இவ்வளவுதான் வாழ்நாள் அப்படின்னு இருக்கும்ல, அப்படி இல்லாம அந்த வழியை அடைக்குது. எவ்வளவு நாள் வேணுமோ வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அறத்தை செய்யாது விட்ட நாளில்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். ஓகேவா? இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொன்ன மீனிங்லயும் வரும். ஓகேவா? அடுத்து, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இப்ப அறம் நம்ம செய்யறதுனால வருவது மட்டும்தான் இன்பம். மற்றது எல்லாமே வந்துட்டு புகழும் இல்ல, அதால இன்பமும் வராது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. எந்த புகழும் வராது அதனால. சரி, மீனிங் படிச்சுக்கலாம். தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழுமாகாது இன்பமும் ஆகாது. அடுத்து, செயற்பால் தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. ஒருவன் வாழ்நாள்ல முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது வந்துட்டு பழி. செயற்பால தோறும் அரணே, நம்ம என்ன செய்யணும்னா அது அறம் மட்டும்தான். ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி, செய்யக்கூடாதது இது அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பா பழி. சரியா? அவ்வளவுதான், 10 திருக்குறள் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா திரும்ப திரும்ப பாருங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.